நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பாவாய் நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பாவாய். திருப்பாவை பாசுரம் எண் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமோய் வந்தோம் துயில் எழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். சென்ற பாடலில் முழுக்க முழுக்க உரையாடல் வடிவத்திலே அமைத்து பாடியவள் இந்த பாடலில் உரையாடலாக இல்லை என்று சொன்னாலும் இறைவனை காண்பதற்காக அவனுடைய கோயில் வாசலில் நின்று கொண்டிருக்கிற ஆயர் சிறுமிகள் எல்லோரும் அந்த கோயிலின் வாயிலிலே நிற்கிற வாயில் காப்பானுடன் உரையாடுவதைப் போல அமைத்து பாடியிருக்கிறாள். அங்கே நிற்கிற ஆயர்குல சிறுமிகள் எல்லாரும் கேட்கிறார்கள், வாயில் காப்பவனே நீ கதவை திறப்பாயாக. அதற்கு அவன் பதில் சொல்கிறான், இந்த இருட்டு பொழுதிலே வந்திருப்பவர் யார்? பெண்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆயர்கள், உங்கள் இனத்தவர், அதிலும் பெண்கள் என்கிறார்கள். பெண்களா? ஆயர்குல பெண்களா? பூதகி கூட கண்ணனை கொல்ல ஆயர்குல பெண்ணாகத்தானே வந்தாள்? இல்லை, நாங்கள் சிறு பெண்கள். அது சரி, ஒரு அசுரன் கூட உங்கள் ஆயர்குலத்து கன்றுக்குட்டியாக வந்துதானே பாடாய்படுத்தினான். உடனே சிறுமியர் சொல்கின்றனர், உள்ளே இருக்கும் இறைவன் எங்களுக்கு வேண்டியவன், நேற்றே பறை தருவதாக வாக்களித்திருக்கிறான், பயப்படாமல் எங்களை உள்ளே அனுப்புங்கள். உடனே வாயில் காப்போன் சொல்கிறான், இதென்ன ராமன் பிறந்த திரேதாயுகமா பயப்படாமல் இருப்பதற்கு? ராமன் வாழ்ந்ததென்னவோ பாதுகாப்பு மிகுந்த அயோத்தி. அவனுடைய தகப்பன்
சம்பராசுரனை வென்ற தசரதன், பிள்ளைகளோ ராம லக்ஷ்மணர், வில் வீரர்கள். இப்போதோ கலிகாலத்திற்கு முன்னதாக வந்திருக்கிற துவாபர யுகம். இடமோ பாதுகாப்பில்லாத ஆயர்பாடி. தந்தையோ மிகவும் சாதுவானவர். தசரதனைப் போலல்ல, இவர் நந்தகோபாலன். குழந்தையோ குறும்பு செய்யும் கண்ணன், உடன் பலராமன். பகைவனோ ஆற்றல் மிக்க கம்சன். எப்படி பயப்படாமல் இருப்பது என்று நினைத்து சந்தேகத்தோடு பார்த்தானாம். உடனே இந்த பெண்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மன தூய்மையோடு வந்திருக்கிறோம், பயப்படாதீர் என்று சொல்கிறார்கள். ஆமாம், ஏன் வந்தீர்கள்? இறைவனை தூக்கத்திலே இருந்து எழுவதற்கு பாடுவதற்காக வந்திருக்கிறோம். இப்படி ஒரு அழகான உரையாடலை ஆச்சாரிய பெருமக்கள் அமைத்து காட்டியிருக்கிறார்கள். ஆயர்பாடியிலே இருக்கிற சிறுமியர்கள் எல்லோருமாக ஒன்று கூடி விடியற்காலையிலே பகவான் இருக்கும் இடத்திற்கு சென்று வாயில் காப்பானிடம் காரண காரிய வரிசைப்படி பேசுவதாக அமைந்திருக்கிற இந்த பாடல் மிகவும் ரசனைக்குரிய பாடலாகவே இருக்கிறது. தலைவன் என்று கூறினால் அது இறைவன் மட்டுமே. அப்படி இருக்கும்போது இந்த இடத்திலே ஆண்டாள் நந்தகோபனை நாயகன் என்று ஏன் குறிப்பிட்டிருக்கிறாள்? தேவாதி தேவனான இறைவனை அதட்டி அடக்கும் வாய்ப்பு இங்கே நந்தகோபனுக்குத்தான் வாய்த்திருக்கிறது. வசுதேவருக்கு கிட்டாத பிள்ளை இன்பங்களை எல்லாம் அனுபவித்தவன் வளர்ப்பு தந்தை நந்தகோபன். அதைதான் தேவகி தனக்கு கிடைக்காத வாய்ப்பை எண்ணி புலம்புவதாக குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறார். முந்தை நன்முறை அன்புடை மகளிர் முறை முறை தத்தம் குரங்கிடை இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழுமுகில் கனத்து எழில்கவர் ஏரே உந்தையாவன் என்றுரைப்ப நின் செங்கேழ் விரலினும் கடைக்கண்ணிலும் காட்ட நந்தன் பெற்றனன் நல்வினை இல்லா நங்கள் கோன் வாசுதேவன் பெற்றிலனே என்று பாடுவதாக அமைத்திருக்கிறார். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று நந்தகோபனின் வேல் பகவானுக்கு ஏற்றப்பட்டது போல பகவானுக்கே உரிய நாயகன் என்ற பெயர் நந்தகோபனுக்கு ஏற்றப்பட்டது என்றும் நாம் இந்த இடத்திலே பொருள் கொள்ளலாம். தூயோமாய் வந்தோம் என்று ஏன் சொல்கிறாள்? இறைவனை வணங்குவதற்கு மனம், மொழி, மெய் என்ற மூன்றும் தூய்மையாக வர வேண்டும். இவற்றில் மன தூய்மை என்பது மிகவும் முக்கியமானது. இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காகவே வணங்க வேண்டும். வணங்குதல் மட்டுமே அங்கு நோக்கமாக இருக்க வேண்டும். வேறு எந்த பலன் கருதியும் நாம் வழிபாட்டை முன்வைக்க கூடாது. அப்படி இருந்தால் அது முழு தூய்மை உடையது அன்று. தேவர்களும் சுக்ரீவனும் வீடனனும் பலன் கருதி ராமனிடம் வந்திருக்கிறார்கள் ராம அவதாரத்தில். குகனோ எந்த பயனையும் கருதாது பகவானிடம் வந்தவன். அதைப்போல நாங்கள் இறைவனை வழிபடுவது என்ற ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வந்துள்ளோம் என்பதுதான் இந்த இடத்திலே கருத்தாக பெறப்படுகிறது. குழந்தை அழகானதுதான். அதுவும் தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையின் அழகு மனதை மிகுதியாக ஈர்க்கும். அவ்வாறு இந்த ஆயர்பாடியின் செல்வச் சிறுமீர்களும் இறைவன் எழுந்த பிறகு அவனை காண வரவில்லையாம். அவன் தூங்கும் அழகை ரசித்து கொண்டே பள்ளி எழுச்சி பாடி அவனை எழுப்பவே ஆசைப்படுகிறார்கள். இங்கு இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி, இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்த்த அரவு அரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண் இணைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே என்று குலசேகர ஆழ்வாரின் பாசுரத்தை
ஒப்பு நோக்கி நாம் பார்த்து அறிந்து கொண்டால் ஆண்டாள் பாடிய துயில் எழ என்ற சொல்லுக்கான பொருள் இன்னும் விரிவாக புலப்படும்.